அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம குரூப் 2A தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், மாணாக்கர்களே உங்களுக்கு சீருடை இல்லையா அப்படின்னு கேட்குறது எந்த வகை வினா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சீருடை இல்லையானா நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அது கொடை வினா, ஆப்ஷன் டி. செகண்ட் கொஷின் பாருங்கள். பின்வரும் விடைக்கேற்ற வினாவினை தேர்ந்தெடுத்து எழுதுக. பிரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. ஓகேவா? இது பதில். ஸோ கேள்வி எதுவாக இருக்க முடியும்? ஸோ பிரிவாதினி வீணைன்னு சொல்லிட்டு அழுத்தி இங்கே முன்னாடி கொடுத்துட்டாங்க. ஸோ பிரிவாதினி வீணை எந்த வீணைன்னு தான் கேள்வியாக வர முடியும். ஸோ இல்லையா? ஸோ எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி பாருங்கள். பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இதுதான் சரியான பதில், ஆப்ஷன் டி. தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் சொல்லின் இலக்கண குறிப்பு உணர்த்தினென். ஓகேவா? உணர்த்தினென். ஓகேவா? இது கம்பராமாயண பாடலில் சுந்தரகாண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடல். ஓகேவா? கம்பராமாயணத்தின் சுந்தரகாண்டம் தான் என்ன? மணிமுடி காண்டம்னு படிச்சிருப்பீங்க இல்லையா? அதில் ஒரு வரி உண்டு, மன்னன் நினைவறுத்த பாடம் உணர்த்தினென் உயிர்ப்பு வந்தால் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அனுமன் வந்து சீதையை போய் பார்த்துட்டு வந்து ராமன்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் ரொம்ப வருத்தப்படுறீங்க, நான் உணர்த்திட்டேன் சீதைக்கு, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியாதால் தான் இவ்வளோ நேரம் ஆச்சு, இவ்வளோ காலங்கள் தாமதமாகின்றன, நான் கண்டுபிடிச்சிட்டேன், ராமபிரான் கூடிய விரைவில் வந்து தங்களை மீட்டு போவார் அப்படின்னு சீதைகிட்ட சொல்லிட்டேன்றத வந்து ராமன்கிட்ட சொல்கிறார் இல்லையா? அதுதான் நின் வருத்தம் உணர்த்தினேன், உங்களுடைய வருத்தம் என்னன்றதை நான் சீதைகிட்ட உணர்த்திட்டேன் அப்படிங்கிறது தான் இந்த உணர்த்தினேன். ஸோ அது தன்மை ஒருமை. ஓகேவா? அதுதான் ஆப்ஷன் 103க்கு சி தான், தன்மை ஒருமை தான் இல்லையா? ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். வேர் சொல்லை கண்டறிக. ஓகேவா? வேர் சொல் எப்பவுமே என்ன கட்டளையில் தான் வரும் இல்லையா? வேர் சொல் எப்பவுமே கட்டளையில் வரும். நைந்தான். ஓகேவா? நைந்தான்னா என்ன? நைந்து, ஆப்ஷன் பி. ஓகேவா? நை ஓர் எழுத்து ஒரு மொழியில் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? நைனா என்ன? இழிவு. ஸோ அதை நம்ம வருத்தம்னு எடுத்துக்கலாம். சரியா? வருந்தினான், வருந்து. ஓகேவா? அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ நைந்தான், நைந்து. 105வது கேள்வி, படி என்னும் வேர் சொல்லின் தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்றை எழுதுக. ஓகேவா? தன்மை ஒருமை எதிர்காலம். ஓகேவா? மூணுத்தையும் பார்க்கணும். படிக்கிறேன், படித்தேன், படிப்போம், படிப்பேன். ஓகேவா? இங்கே தன்மை கொடுத்துட்டாங்க. ஸோ இது எதிர்காலத்தில் இருக்குது. சி வராது. ஓகேவா? சி கேன்சல். ஒருமை படிக்கிறேன், படித்தேன், படிப்பேன். ஓகேவா? இது மூணு ஒருமையில் தான் இருக்குது. அடுத்து எதிர்காலம்னு கொடுத்துறாங்க. படிக்கிறேன், படித்தேன், படிப்பேன். ஸோ இதுதான் எதிர்காலத்தில் இருக்குது. ஸோ 105 ஆப்ஷன் டி. 106 சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்க. சரியா? தேனா தேடுதல்னு கொடுத்துருக்காங்க, கிடையாது. தேனா என்ன? கடவுள். மீனா வான். ஸோ பி தான் சரியான விடை. ஏனா என்ன? அம்பு இல்லையா? ஏகலைவன். ஏகலைவன் ஞாபகம் வச்சுக்கிட்டா அம்பு ஞாபகம் இருக்கும். ஓகேவா? நானா நான் இல்லை, நாவு. ஸோ 106க்கு ஆப்ஷன் பி. ஸோ ஓரெழுத்து ஒரு மொழி நல்லா படிச்சிருந்தாலே 3 கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து விடையை தேர்க. பை. பைனா என்ன? இளமை. மேனா அன்பு. மேனாலும் நேனாலும் அன்புன்னு படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ பைக்கு 4. ஸோ 1 கண்டுபிடிச்சாலே முடிஞ்சிச்சு. பை இளமை, மே அன்பு, வை புல், தூ உன். ஓகேவா? ஆப்ஷன் டி. 8வது கேள்வி பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. வேறு பெயர்கள். ஓகேவா? முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டுன்னா என்ன? நெஞ்சாற்றுப்படைன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஏக்கு 4. ஸோ இதுலேயும் 1 கண்டுபிடிச்சாலே முடிஞ்சு போச்சு. ஆப்ஷன் பி முல்லைப்பாட்டு, நெஞ்சாற்றுப்படை. பட்டினப்பாலை, வஞ்சி நெடும் பாட்டு, நாலடியார், வேளாண் வேதம், வெற்றி வேட்கை, நருந்தொகை. சரியா? எல்லாருக்குமே எல்லாமே ஈஸியாக தெரிஞ்சதாக தான் இருக்குது. சரியா? அடுத்து 9வதும் பொறுத்துக்க தான் கொடுத்துருக்காங்க.
ஓகேவா. தமிழ் தூதர், இதில் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை இல்லையா. டிக்கு 3 எங்கே இருக்குது, அவ்வளோதான், ஒன்று கண்டுபிடிச்சாலே ஓகே தான். ஸோ தமிழ் தூதர் யார், தனிநாயகம் அடிகள். பாலரவாயன் யார், திருஞான சம்பந்தர். பாலராவாயன் அப்படின்னு அழைக்கப்படுறது யார், திருஞான சம்பந்தர். பன்மொழி புலவர் அப்பாதுரையனார் எல்லாருக்கும் தெரியும், சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை. ஓகேவா. ஆப்ஷன் ஏ. 10வது கேள்வி, ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொற்றொடரை தாம் முறையில் குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரியா. ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா, ஸோ பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க மயிலைநாதர்னு சொல்லிட்டு. ஓகேவா. இதுக்கு பதிலாக கந்தப்ப தேசிகரையோ சுத்தானந்த பாரதியாரையோ ஆப்ஷனில் வச்சுருந்தா ஒருவேளை கன்ஃபியூஸ் ஆகிருக்கலாம் இல்லையா. ஸோ ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொற்றொடரை உரையில் குறிப்பிட்டவர் யாருன்னா மயிலைநாதர் தான். ஓகேவா. சிவஞான முனிவர் யாருன்னா சிவஞான மாப்பட்டியம் என்னும் நூலை எழுதியிருப்பார். சிவஞான மாப்பட்டியம்ன்ற நூலை வந்து ஜியூபோப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார்னு ஜியூபோப்பை படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. ஸோ இளம்பூரணார் தொல்காப்பியத்துக்கு உரை எழுதியவர், 11ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் இல்லையா. ஆறுமுக நாவலரை பற்றி பார்க்கணுன்னா, இலக்கண வலுவற்ற தூய்மையான எளிய தமிழ் உரைநடையை கையாண்டவர் ஆறுமுக நாவலர். சரியா. இது ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். சரியா. அடுத்த கொஸ்டின் போகலாமா. அடுத்து 11வது கேள்வி, குமரிகண்ட நோய்க்கு குமரி கொடு இத்தொடரில் குமரி என்னும் மூலிகை ஓகேவா எது, கற்றாழை. சரியா. ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா, பெண்களின் கருப்பை சார்ந்த நோய்களுக்கு வந்து தீர்க்கக்கூடிய மருந்தாக வந்து கற்றாழை இருக்கிறதால குமரிகண்ட நோய்க்கு குமரி கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. கருவேப்பிலை வந்து சிறு நச்சுத்தன்மையை நீக்குவதற்காக பயன்படுத்தப்படுறோம். குப்பமேனி பார்த்தீங்கன்னா மேனி துலங்க குப்பமேனின்னு படிச்சிருக்கோம் இல்லையா. நச்சுக்கடி, படுக்கை புண், சிறி, சுரங்கு, ஸோ இதுக்கெல்லாம் வந்து தீர்வாக இருக்கக்கூடியது. தூதுவளை ஓகேவா. தூதுவளை தான் நம்ம வள்ளலாரால் ஞானப்பச்சிலை என்று அழைக்கப்பட்டது. சரியா. சிங்கவல்லினும் ஒரு பேர் இருக்குது. ஸோ குமரிகண்ட நோய்க்கு குமரி கொடு என்பது கற்றாழையை குறிக்கக்கூடியது. 112 ஓகேவா. பொறுத்துக. அன்னை முத்துலட்சுமி, மூவலூர் ராமாமிர்தம், பண்டித ரமாபாய், மலாயா. சரியா. அன்னை முத்துலட்சுமி ரெட்டி ஓகேவா. பெண்மை புரட்சி யார், முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் தான். என்ன பண்ணாங்க, புற்றுநோய் மருத்துவமனை 1949 புற்றுநோய் மருத்துவமனை அடையாறில் நிறுவனாங்க. ஸோ அது 1952 மத்திய அரசு தென்மண்டல புற்றுநோய் ஆராய்ச்சி மையமாக மாறுது. ஓகேவா. ஸோ ஏக்கு 4. ஸோ இதில் தெரிஞ்சு ஆப்ஷன் சி தான் இல்லையா. 2வது மூவலூர் ராமாமிர்தம், இவங்க எப்படி அழைக்கப்படுறாங்க, பெண்மை துணிவுன்னு அழைக்கப்படுறாங்க. சரியா. தேவதாசி ஒழிப்புச் சட்டம் 1930 கொண்டு வந்தாங்க. 1947 தான் சட்டமாகவே மாறுது. சரியா. ஸோ மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், தேவதாசி ஒழிப்புச் சட்டம். பண்டித ரமாபாய் ஓகேவா, சமூக தன்னார்வலர். மலாயா, பெண் கல்வி. பாகிஸ்தானை சேர்ந்தவர் இவங்க ஓகேவா. தன்னுடைய 17 வயதில் அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றார். ஓகேவா. 2014 அமைதிக்கான நோபல் பரிசை வந்து மலாயா வந்து பெற்றாங்க. 113வது கேள்வி பாருங்கள். தமிழ் இலக்கியத்தில் ஆலவா என்னும் பெயர் இவ்வூருக்கு பொருந்தும். ஓகேவா. எந்த ஊருக்கு பொருந்தும், நெல்லையா, திருச்சியா, மதுரையா அப்படின்னு பார்த்தோன்னா மதுரை தான். சரியா. சிவபெருமானுடைய கழுத்தில் இருந்தக்கூடிய பாம்பு வந்து மதுரையுடைய எல்லையை கரெக்டாக வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக பாம்பை அப்படியே நீளமாகி சுற்றி மதுரையே சுற்றி வந்து தன்னுடைய வாயால் கடித்து நிற்குமா, நின்று மதுரையுடைய எல்லையை வந்து காட்டியிருக்கும். ஸோ அதனால் திரு ஆலவாய் அப்படின்ற பேர் வந்து மதுரைக்கு வந்ததாக சொல்லப்படுது. சரி. ஆலம்னா விஷம் ஓகேவா, விஷத்தை உடைய பாம்பு ஓகேவா. ஆலவாய் என்று பெயர் வந்து மதுரைக்கு தான் இருக்குது. 114 ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்ற தடை விதிக்கப்பட்டவர் யார். ஓகேவா.
எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஓகேவா, 2 பேர் தான். முத்துராமலிங்க தேவர் 1, நம்ம பால கங்காதர திலகர் 2. சரியா? 115வது கேள்வி. தமிழ்த்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என்று யார் குறித்து யார் கூறினார்னு கேட்டிருக்காங்க. சரியா? பார்த்தவொடனே அடிச்சுட்டு இருப்பீங்க. ஆப்ஷன் பி, அனந்தரங்கன் நாட்குறிப்பு ஊவேசா சொன்னார்னு சொல்லிட்டு. ஓகேவா? இங்கே ஊவேசாவுக்கு பதில் ஆப்ஷனில் வாவேசு ஐயர் வச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் டவுட் வந்திருக்கும் இல்லையா? ஸோ நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்படுகிறதுன்னு சொன்னது ஊவேசா. அடுத்தடுத்த காலகட்டத்தில் நடந்த செய்திகளை, அந்த காலகட்டத்தில் நடந்த செய்தியை முக்கியமானது முக்கியம் இல்லாதது எதையுமே கண்டுக்காமல் எல்லாத்தையும் எழுதி வச்சது நம்ம ஆனந்தரங்கன் அப்படின்னு சொன்னது வாவேசு ஐயர் இல்லையா? ஸோ 11th புக்கில் இருக்கு இல்லையா? ஸோ 115க்கு ஆப்ஷன் பி. 116வது கேள்வி. ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? குருபீடம் அவரது தான், யுகசக்தியும் அவரது தான், புதிய வார்ப்புகளும் அவரது தான். ஸோ இது 3 தெரியலனா கூட அறம் என்பது ஜெயமோகனுடையது. 11th யானை டாக்டர் அப்படின்னு ஒரு பாடம் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அது அறம் என்னும் சிறுகதை தொகுப்பில் இருக்கக்கூடியது தான். ஸோ அது ஜெயமோகனுடையது. இது சரியாக தெரிஞ்சிருந்தால் கூட அடிச்சிருக்கலாம். ஓகே. 116 பி. 117வது கேள்வி. ஆண்மையின் கூர்மை என்று திருவள்ளுவர் எதனை கூறுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 8th ஸ்கூல் புக்கில் இருந்து தான் இந்த திருக்குறளை கேட்டிருக்காங்க. சரியா? எய்த்து ஸ்கூல் புக்கில் பேராண்மை என்ப தருங்கன் ஒன்று உற்றகால் ஊராண்மை மற்றதன் எஃகு அப்படின்ற ஒரு திருக்குறள். சரியா? ஸோ அதில் தான் ஆண்மையின் கூர்மை என்று பகைவருக்கு உதவுதல் சொல்கிறார். சரியா? பேராண்மை என்பது, பேராண்மைனா என்ன? பகைக்கு அஞ்சாண்மை தான் பேராண்மைன்னு சொல்லுவாங்க. ஸோ பகைவருக்கு அஞ்சாத ஆண்மையும் அந்த பகைவருக்கு ஏதேனும் துன்பம் வரும்பொழுது அவருக்கு உதவி செய்தல் என்பது ஆண்மையின் கூர்மை அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். சரியா? ஸோ 117க்கு ஆப்ஷன் பி. 118 ஒழுகல் இலக்கண குறிப்பு தருக. ஓகேவா? கல்வி விதி பார்த்தோன்னே ஆப்ஷன் ஏ தொழில் பெயர் அடிச்சிட்ருப்பீங்க இல்லையா? அதுவும் ஒரு திருக்குறள் தான் இல்லையா? உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லாதார் அப்படின்ற திருக்குறள் தான் இந்த இலக்கண குறிப்பையும் எடுத்திருக்காங்க. அடுத்து திருக்குறள் சரியான வரியை கொண்டு நிறைவு செய்க. தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல். ஓகேவா? இது வன்மையுள் எல்லாம் தலை. தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. ஓகேவா? நீங்கள் சொல்லி பார்த்தீங்கனாலே இது உங்களுக்கு கரெக்டாக கிடைச்சிரும். ஓகேவா? தம்மில் பெரியார்னா தம்மை விட பெரிய அறிவில் சிறந்தோர், அதை எடுத்துக்கலாம். அறிவில் சிறந்தவர்களை எடுத்துக்கலாம். தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல். ஓகேவா? தமரானா உறவினர்கள்னு அர்த்தம். தமரானா என்ன அர்த்தம்? உறவினர்கள்னு பொருள். தம்மின் சிறந்த அறிவுடையவர்களை நம்ம உறவினர்களாக ஏற்று நடந்தோமே ஆனால் அதை விட சிறந்த வலிமை இல்லை அப்படின்னு தான் சொல்கிறார். ஓகேவா? தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. சரியா? நம்மை விட பெரியவங்களை, அறிவில் சிறந்தவங்களை ஒரு உறவினராக ஏற்று நாம் நடந்தோன்னா அதை விட பெரிய வலிமை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறார். 120 சீராபுராணம் இவருடைய உதவியால் நிறைவுற்றது. சரியா? யாரோட உதவியால்? அபுல் காசிப் உதவியோட நிறைவுற்றது. சரியா? வள்ளல் சீதகாதி இறந்ததற்கு பின்னு முடிவடைந்தது இல்லையா? அப்போ யார் இது பண்ணா? அபுல் காசிப். ஸோ 120 ஆப்ஷன் டி. 121 2 அடி கொண்ட
டேஷால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கன்னி. ஓகேவா, எதுகை 9th புக்கில் ஒரு பாக்ஸ் கண்டென்ட்லேயே கொடுத்துருப்பாங்க இல்லையா. 2 அடி எதுகையால் தொகுக்கப்படுவது தான் கன்னின்னு சொல்கிறாங்க. 122வது கேள்வி பாருங்கள். விசும்புனா வானம். ஸோ ஏக்கு 4, ஸோ 2 இருக்குது. துளை, துளைனா என்ன? துலாக்கோல். பிக்கு 5, ஸோ ஏ. கனல்னா நெருப்பு. களிறுனா யானைன்னு எல்லாருக்குமே தெரியும். மறுப்புனா தந்தம். ஓகேவா, 122 ஆப்ஷன் ஏ. கீர்த்தனை டேஷ் வகைகளுள் ஒன்று. சரியா, கீர்த்தனை என்பது பக்தி இலக்கியம்னு நம்ம பார்க்கும்போது தெரியுது. பட் ஆனால் 11th சிறப்பு தமிழ் புத்தகத்தில் சிற்றிலக்கியங்களில் ஒன்று அப்படின்னு தான் சொல்லுது. ஸோ ஆப்ஷன் 123க்கு டி, சிற்றிலக்கியம் தான். காரிகை கற்று கவி பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல் அப்படிங்கிற தொடரை எது உணர்த்துதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா, காரிகைன்றது யாப்பெருங்காரிகையை குறிக்குது. சரியா, கவிதை பொழிகிற ஆற்றல் அவ்வளோ சாதாரணமாலாம் கற்றுக்க முடியாது இல்லையா. அதுக்கு அதீத திறமை வேணும். ஓகேவா, காலமேக புலவர், கம்பர், ஓகேவா, இவங்களை மாதிரியான அதெல்லாம் யாராலையும் கற்றுக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லையா. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. காரிகை கற்று கவி பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல். பேரிகைனா ஒன்றும் இல்லை, இந்த தண்டோரான்னு சொல்லுவாங்க இல்லையா. ஏதாவது ஒரு முக்கியமான செய்தியை ஊருக்கெல்லாம் சொல்கிறதுக்காக தண்டோரா போடுறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதுதான் பேரிகைன்னு சொல்கிறாங்க. காரிகை கற்று கவி பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல். சரியா, நான் நூலாகி கற்றுக்கிட்டு கவி பாடுறதை விட நான் பேசாமல் முரசை அரிச்சிட்டு நான் வாழ்ந்துட்டு போயிடுச்சுக்குவேன் அப்படின்றது தான் இதுக்கான அர்த்தம். ஸோ அது எதை உணர்த்துதுன்னு கேட்குறாங்க. கவிதை எழுதுவது எளிதா? கவிதை எழுதுவது ரொம்ப ரொம்ப அரிது அப்படின்னு தானே சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் பி, கவிதை எழுதுவது அரிது. 125வது கேள்வி பாருங்கள். ஆகுபெயர் பயன்படுத்தப்படாத பழமொழியை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 5ல் வளையாதது 50ல் வளையுமா? ஓகேவா, எண் வயதுக்கு ஆகி வருது. ஸோ ஏ ஆகுபெயர் தான். 4ம் 2ம் சொல்லுக்குருதி. ஓகேவா, 4 நாலடியார் 2 திருக்குறள். ஸோ இதுவும் ஆகுபெயர். ஆளும் வேலும் பல்லுக்குருதி. ஸோ இதுவும் ஆகி தான் வருது. 4ம் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் டி. இது யார் சொன்னது? கந்தர்வன் சொல்லியிருப்பார் இல்லையா. 4ம் கிழமும் நலிந்தோருக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா. ஸோ 125 ஆப்ஷன் டி. 126 பன்னரும் கோங்கின் நன்னலம் கவற்றி இவ்வடியில் இடம்பெற்றுள்ள எதுகை கேட்டிருக்காங்க. ஸோ எதுகை வகை எது? 1, 3. சரியா, இணை பொழிப்பு ஒருவு கூழை கீழ்க்கதுவாய் மேற்கதுவாய் ஒற்றுன்னு படிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ 1, 2 இணை, 1, 3 பொழிப்பு. ஸோ 126க்கு ஆப்ஷன் சி. சரியா, கீழ்க்கதுவாய்னா என்ன வரணும்? 1 to 4 வரணும். உருவுனா 1, 4 வரணும் இல்லையா. 1, 3னா பொழிப்பு. ஸோ 126க்கு ஆப்ஷன் சி. 127வது கேள்வி. வஞ்சித்தலைக்கு உரிய சீர். ஓகேவா, 7 தலைகள் படிச்சிருப்பீங்களா? தலை எத்தனை? 7 படிச்சிருப்பீங்கள. நேரொன்ற ஆசிரியர் தலை, நிறையொன்ற ஆசிரியர் தலை, இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, கலித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலைன்னு படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இதில் வஞ்சித்திணைக்கு உரியது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ கனி இதையே எடுத்துக்கலாம். புலின்றது என்ன? நிறை. சரியா, கனிமுன் நிறை. ஸோ ஆப்ஷன் 127 பி. 128 சொல்லின் வகையை கண்டறிக. வெண்மை. ஸோ வெண்மைன்னு பார்த்த உடனே அடிச்சிட்ருப்பீங்க, பண்பு தான், வண்ண பண்புன்னு கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா, 128 சி. 129 வஞ்சி விருத்தம் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா, 11th புக்கில் இருக்குது. சிந்தடி நான்காய் ஒரு பொருள் மேல் ஒரு செய்யுள் மட்டும் வருவது வஞ்சி விருத்தம்னு சொல்லுவாங்க. சரியா,
129 ஆப்ஷன் பி. 130 ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்கன்னு கொடுத்துருக்காங்க. மாறி மாறி. ஓகேவா, சின்னரி மாறினா மழைன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ ரொம்ப ஈஸியாக அதை வச்சே போட்டுருப்பீங்க. மாறினா வேறு. ஸோ இதுவும் ஒலி வேறுபாடு. ஒலி வேறுபாடுலேருந்தே 2 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு இல்லையா. அலை, அலைனா என்ன? புற்று. சின்னலை வந்தால் தான் கடல் அலை குறிக்கும். ஸோ ஏக்கு 3 எங்கே இருக்குது? ஸோ ஆப்ஷன் சி. ஓகேவா, அலைனா புற்று, கலைனா நீக்கு. ஓகேவா, நிலத்தில் இருக்கக்கூடிய கலைன்னு சொல்கிறாங்க இந்த கலை. சின்னலைனா வந்து நம்ம கலைகளை குறிக்கும். தலை, தலைனா என்ன? விலங்கு. சின்னலைன்னு போட்டால் நம்முடைய தலை. இலை, சின்னலை போட்டால் இலை, என்ன சொல்கிறது, செடியில் இருக்கக்கூடிய இலை. பெரிய இலை வந்தால் இலைச்சி போகிறது. ஸோ 131 ஆப்ஷன் சி. 132 கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்க. டெலிகேட். ஓகேவா, டெலிகேட்னா என்ன? பேராளர்னு பொருள். ஓகேவா, புத்தகத்தில் என்ன எடுத்திருக்காங்க? 132 ஆப்ஷன் பி. 33 எழுத்து வகை அறிந்து பொறுத்துக. சரியா, இயல், உயிர், முதல், மெய்யீறு. ஸோ ஏக்கு 2. ஸோ அதை வச்சே முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஏக்கு. புதிது. ஸோ மெய் முதல் து, இத்து கூட்டல் ஊ வருது இல்லையா. ஸோ மெய் முதல் உயிரீறு. ஆணி, ஆன்றது என்ன? உயிர். நீன்றது இன்னு கூட்டல் ஈ, உயிர் தான். உயிர் முதல் உயிர். வரம், வா, இவ்வு கூட்டலா. ஸோ மெய் முதல் இம்மு, மெய். ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியானது. அடுத்து 134 தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். ஓகேவா, நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சது தான். நம்ம தேவனையே பாவானார். சரியா, 174 சிறப்பு பெயரை கொண்டவர் யார்? நம்ம தேவனையே பாவானார் தான் இல்லையா. தமிழை ஆளன வளர்த்து மாண்புற செய்தவரும் நம்ம தேவனையே பாவானார் தான். 1974 சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக தேவனைய பாவனார் வந்து இருந்தார். ஓகேவா, அவருடைய சிறப்பு பெயர்கள் 174. 1974 சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக இருந்திருக்கார். சரியா, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 135 உவேசா தனது வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதிய இதழ் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா, ஆனந்த விகடன் எல்லாருக்குமே தெரியும். சரியா, என் கதை, என் சரிதம். என் கதை வந்து யார்? நம்ம நாமக்கல் கவிஞர். சரியா, உவேசா வாழ்க்கை வரலாறு, என் சரிதம் ஆனந்த விகடனில் தொடராக எழுதியிருப்பார். உவேசாவது என் சரிதம், நாமக்கல் கவிஞரது என் கதை, எனது போராட்டம் வந்து நம்ம மாபோசி ஐயாவது. சரியா, இது 3 முக்கியமானது. ஸோ பாவாணரிடமிருந்து 3 கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. தமது தமிழ் கட்டுரையின் வழியாக தமிழை உயர்தனி செம்மொழி என்று பெருமைப்படுத்தியவர், முதலில் நிறுவியவரும் யார்? நம்ம பரிதிமர் கலைஞர். 1901. சரியா, உயர்தனி செம்மொழின்ட்டு முதல்ல நிறுவியவரும் நம்மால் தான். 1901. 1966 சரியா, நம்ம தேவனைய பாவாணர் உயர்தனி செம்மொழியை ஆங்கிலத்தில் எழுதி வெளியிட்டிருப்பார், ஆங்கில நூலா. சரியா, ஸோ 136க்கு ஆப்ஷன் டி தான் சரியானது, பரிதிமர் கலைஞர். ஓகேவா, நம்ம 10th ஓல்டு புக்கில் பரிதிமர் கலைஞரில் லெசன் இருக்கும், அதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. 139வது கேள்வி, சங்க இலக்கியத்தின் மொத்த அடிகள் 26,350. உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்று விளங்கியவை சங்க இலக்கியங்கள். விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வேறு மொழிகளிலும் உள்ளனன்னு கொடுத்துருக்காங்க. சரியா,
2 கரெக்டு, 3 மட்டும் தவறு. இது ஆப்ஷன் ஏ. 140வது கேள்வி, மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டமைவதாக கூறப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா, 10th புக்கில் நம்ம நல்லா படிச்சிருப்போம். 3 தான், எடுத்தல், தொடுத்தல், முடித்தல்னு சொல்லிட்டு. சரியா, 11th சிறப்பு தமிழில் 5 வகை இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது ஆன்சர் கீ வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். நான் 10 நாளில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அப்போ இதை கிளியர் பண்ணிப்போம். கரகாட்டத்தின் துணையாட்டமாக ஆடப்படும் ஆட்டம் இல்லையா, மயிலாட்டம். ஓகேவா, இதுவும் எல்லாரும் நல்லா தெரிஞ்சது தான், 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் படிச்சிருப்பீங்க. கரகாட்டத்தின் துணையாட்டமாக ஆடப்படுவது மயிலாட்டம். 143, புறப்பொருள் திணையில் பெயரை தாங்கிய நீதி நூல் கேட்டிருக்காங்க. சரியா, புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கியன்னு கேட்டிருக்காங்க இல்லையா. நம்ம புறப்பொருள் படிச்சிருப்போம் இல்லையா, வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே முதுமொழி காஞ்சின்னு இருக்கா. ஸோ 143 ஆப்ஷன் பி. சரியா, 144, வெண்குடை இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. வெண்குடை, ஓகேவா, வெண்மையான குடை, பண்பு. 144 ஆப்ஷன் டி. தமிழ் சிறுகதையில் மணிக்கொடி காலம் எந்த தலைமுறையை சார்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க. சரியா, நம்ம 9ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா மணிக்கொடி, அடுத்து எழுத்து, அடுத்து கோவை வானம்பாடி குழுவினர், அடுத்து புதுக்கவிதை மரபினர்னு வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ மணிக்கொடி வந்து முதல் தலைமுறை. 2ஆம் தலைமுறை எழுத்து என்ன முறை எப்போ தொடங்கினாங்க, 1958 சேசு செல்லப்பா அவர்கள் இல்லையா. 3ஆம் தலைமுறை வந்து யார், கோவை வானம்பாடி குழுவினர். சரியா, திரிகடகம் என்னும் நூலின் ஆசிரியர். ஓகேவா, இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தானே. அடுத்து 146, சிறுங்கிபேரம் நகரில் வாழும் தலைவன் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரியா, இது 10th ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய கம்பராமாயணம் இல்லையா. சிறுங்கிபேரம் நகருரை வாழ்க்கையன், குகன் என்னும் நாமத்தான், 1000 அம்பிக்கு நாயகன் அப்படின்னு படிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ சிறுங்கிபேரம் நகரில் வாழும் தலைவன் யார், குகன் தான். அடுத்து 147வது கேள்வி, அனகன் என்ற சொல் யாரை குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, நம்ம 12வது கம்பராமாயண பாடல் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவாமுதல் அறுத்த சிந்தை அனகனும் அறியும் வேந்தும் உவாவுற வந்து கூடும் உடுபசி இரவினொத்தார்னு படிச்சிருப்பீங்க. ஸோ ராமனும் சுக்ரீவனும் இணையிறது வந்து அமாவாசை காலத்தில் சந்திரனும் சூரியனும் இணைவதற்கு போன்றது அப்படின்ற அந்த பாடலுக்கு பொருளான அந்த பாடல் இருக்கக்கூடிய அனகன்ற வரி வந்து ராமனை குறிக்கிறது. சரியா, ஸோ அனகன்னா பொருள் என்ன, ராமன். இரட்டொரு மொழிகளின் அணியின் வேறு பெயர் கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ எல்லாருக்குமே தெரியும் ஸ்லேடை. இரட்டொரு மொழி தாங்க தமிழ், ஸ்லேடைன்றது வடமொழி. சரியா, 149, மனோன்மணியம். மனோன்மணியத்திலிருந்து 2 கேள்விகள் வந்து இடம்பெற்றிருக்கு. மனோன்மணியத்தில் வரும் கிளைகதை எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா, சிவகாமியின் சரிதம். ஓகேவா, சிவகாமியின் சபதம் யாருது, நம்ம ராஜகோபாலாச்சாரி எழுதினது. சரியா, ஸோ 149 மனோன்மணியத்தின் கிளைகதை சிவகாமியின் சரிதம். 150வது கேள்வி, ரகசிய வழி என்ற நூலை தழுவி சுந்தரனார் மனோன்மணியம் நாடகத்தை எழுதிய ஆண்டு கேட்டிருக்காங்க. சரியா, 1891. ஓகேவா, பாரதிதாசன் பிறந்த ஆண்டும் இதுதான், அம்பேத்கர் பிறந்த ஆண்டும் இதுதான். ஓகேவா, அந்த ஆண்டில் தான் லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்னும் நூலை தழுவி சுந்தரனார் மனோன்மணியம் என்ற நாடகத்தை எழுதியிருக்கார். சரியா, இதில் வர தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை தான் 1969 தமிழ்த்தாய் வைத்தா எல்லாரும் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கலைஞர் வந்து சொல்லியிருப்பார், கொண்டு வந்திருப்பார் அதை. ஸோ மனோன்மணியம் படிச்சிருந்தா இதில் 2 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கலாம். மனோன்மணியம் வந்து ஆசிரியப்பாவால் ஆனது இல்லையா, 5 அங்கங்களையும் 20 களங்களையும் கொண்டது. இது முக்கியமானது. அடுத்து போகலாமா. 151, உலகம் நிலையற்றது என பாடிய சித்தர். ஓகேவா, உலகம் நிலையற்றது என பாடிய சித்தர் யாரு, குதம்பை சித்தர். சரியா, 152, நிழல் போல தொடர்ந்தான்
இது எவ்வகை ஓமைன்னு கேட்டிருக்காங்க. சரியா? நிழல் போல தொடர்ந்து வர்றது என்னது? வினை. வினை ஓமை. சரியா? 152 ஆப்ஷன் ஏ. அது ஒரு செயல் தானே, தொடர்ந்து வருந்தது. ஸோ அதனால் அது வினை ஓமைன்னு எடுத்துக்கலாம். 153 பின்வரும் ஊமையின் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. எடுப்பார் கைப்பிள்ளை. எடுப்பார் கைப்பிள்ளைன்னா சொன்னாங்க, யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பான் இல்லையா? ஸோ அவங்கள தான் எடுப்பார் கைப்பிள்ளடா அவன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அதுதான், யார் எதை சொன்னாலும் அப்படியே நம்பி செய்யறது. ஸோ 153 ஆப்ஷன் சி. அப்துல் நேற்று வருவித்தான் எவ்வகை வாக்கியம் என்பதை கண்டறிய. சரியா? அப்துல் நேற்று வருவித்தான். ஓகேவா? வருவித்தானை பார்த்தோன்னே பிறவினைன்னு முடிவு பண்ணிடலாம் இல்லையா? வருவித்தான். ஸோ பிறவினை. 155 முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? தமிழர்களின் வீர விளையாட்டு தொன்மையானது ஏறுதழுவுதல். இல்லை, தமிழர்களின் வீர விளையாட்டு ஏறுதழுவுதல் தொன்மையானது. இல்லை, தொன்மையான வீர விளையாட்டு தமிழர்களின் ஏறுதழுவுதல். அதுவும் சரியாக வரல. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறுதழுவுதல். ஸோ 155 ஆப்ஷன் டி. 156 சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான குரல் வடிவம் உள்ள தொடரை கண்டு எழுதுக. யாழ்கோடு அன்னகொழல் கனைகொடியது. ஓகேவா? இதுவும் 8ஆம் வகுப்பு தமிழில் இருக்கக்கூடிய 8th தமிழில் இருக்கக்கூடிய திருக்குறள் தான். சரியா? கனைகொடியது யாழ். கனைகொடியது யாழ் இல்லை, செவ்வித்து அங்கே இதுவும் கிடையாது. கனைகொடியது யாழ்கேடு செவ்வித்து அங்க வினைபடும் பாலால் கொழல். ஓகேவா? கனை நேராக தான் இருக்கும், ஆனால் அது கொடியது. யாழ் வளைஞ்சு தான் இருக்கும். ஓகேவா? அது இனிமையான இசையை கொடுக்கும். ஓகேவா? அந்த மாதிரி மனிதர்களையும் பொருத்தி பார்க்க சொல்கிறாங்க. நேராக நின்று ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? வளைஞ்சு கொடுத்து தானே போக வேண்டியது இருக்குது வாழ்க்கையில். நேராக நிற்கிறது சில நேரம் அம்பை போன்றது. சரியா? குத்தி கிழிச்சிடும். சில நேரம் வளைஞ்சு கொடுக்கறது இனிமையை கொடுக்கக்கூடியது. ஸோ அதனால தான் சொல்கிறார். கனை கொடியது யாழ்கேடு செவ்வித்து ஆங்கு அன்ன வினைபடு பாலால் கொழல் அப்படிங்கிறது. 157 அகரவரிசைப்படுத்தி எழுதியவற்றை தேர்க இல்லையா? தூய்மை, திருவிளக்கு, தவப்பெருஞ்சுடர், தீவினை, துன்பம், தாய்போல். சரியா? தாத்தா, தீ, தீ, து, தூ. ஓகேவா? ஆப்ஷன் ஏவே சரியாக தான் இருக்குது இல்லையா? 157 ஆப்ஷன் ஏ. 158 பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்வு செய்க. ரெனைசன்ஸ். ஓகேவா? ரெனைசன்ஸ்னால் என்ன? மறுமலர்ச்சி. சரியா? நம்ம 8th புக்கில் படிச்சிருப்போம். இல்லை நம்ம ஹிஸ்ட்ரியில் கூட ரெனைசன்ஸ்ன்ற வேர்டு அப்பப்போ நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஸோ 58 ஆப்ஷன் சி. 159 பிழையான இணையை கண்டறிக. கல்லில் நார் உரித்தல் செய்ய முடியுமா? இயலாத ஒன்று. ஸோ அதிலே தெரிஞ்சிச்சு. 159 என்ன? ஆப்ஷன் ஏ தான். சரியா? 1000 காலத்து பயிர் நீண்ட காலமாக இருப்பது. காணல் நீர் அதுவும் இல்லாத ஒன்று. கம்பி நீட்டுதல், விரைந்து வெளியேறுதல். ஸோ 159 ஆப்ஷன் ஏ. 160 பாருங்க. சந்திப்பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக. கடற்கரையில் உப்பு காய்ச்சுதல் நடைபெறுகிறது. மலைப்பகுதிகளில் மலைப்பயிர்களுக்கு, நிலப்பகுதிகளில் உழவு தொழிலும் நடைபெறுகின்றன. ஓகேவா? ஆ இ ஊன்ற சுட்டு எழுத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும். ஸோ இங்கே ஊ இருக்குது, வல்லினம் மிகணும். ஸோ இது கிடையாது. இங்கே மிகுந்திருக்கு. மலை 2ஆம் வேற்றுமை ஊருக்கு பின்னாடி வல்லினம் மிகும். ஸோ 1 கிடையாது, 2 கிடையாது. ஸோ இது 3 கிடையாது. கிடையாதா? ஸோ 3 இல்லை. ஸோ ஆப்ஷன் டி. 160க்கு ஆப்ஷன் டி. ஸோ இந்த வல்லின மிகு இடங்கள் மிகா இடங்கள் படித்தாலே போதுமானதாக இருக்கும் சந்திப்பிழையை பொறுத்த வரைக்கும். தவறான இணையை கண்டறிக. முரணி
உடன்பட்டு, பன்னகம் பாம்பு, நகம் மலை, கவுந்தம் பற்கள். சரியா? இல்லை தவறானது எது? ஆப்ஷன் ஏ. முரண்னாலும் முரணினாலும் ஒன்று தான். சரியா? முரண்னா என்ன? முரண்படுதல். இங்கே உடன்படுதல்னு கொடுத்துருக்காங்க. சரியா? 161 ஆப்ஷன் ஏ. 162 திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார்? சரியா? குமரில பட்டர். ஓகேவா? எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச கேள்வி, ரிப்பீட்டட் கொஷின் தான் இல்லையா? ஸோ முதல்ல குறிப்பிட்டவர்னா நம்ம குமரில பட்டர் தான். ஆனால் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டால் நம்ம கால்டுவெல். ஓகேவா? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற நூலில் அவர் தான் முதல்ல கொண்டு வந்திருப்பார். குறிப்பிட்டவர் யாருன்னா குமரில பட்டர். பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டால் தான் நம்ம கால்டுவெல்லை சொல்கிறோம். சரியா? ஹீராஸ் பாதிரியார். ஓகேவா? யார் இவர்? இவர் தான் தமிழா திரமிழா திராவிடா என்ற அந்த திராவிடம் எப்படி வந்ததுன்றத விளக்குனவர் யாருன்னு கேட்டால் ஹீராஸ் பாதிரியார். சரியா? அகத்தியலிங்கம். இவர் யார்? மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியவர் அகத்தியலிங்கம். ஹோங்கன் என்றவர் மால்தோ, தோடா, கொண்டி முதலான தமிழ் பற்றிய ஆய்வுகளை மேற்கொண்டவர் இவர் தான் இல்லையா? ஸோ நாலு பேருமே முக்கியமான நபர்கள் தான். சரியா? ஸோ 162 ஆப்ஷன் சி. 163 நாயக்கர்கள் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது. ஸோ நாயக்கர்களுடைய சிற்பத்துக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது எது? ராமேஸ்வரம் பெருங்கோவில். சரியா? தஞ்சை பெரிய கோவில் சோழர்களது, திருச்சியும் காஞ்சிபுரமும் பல்லவர்களுடையது. சரியா? ஸோ 163க்கு ஆப்ஷன் பி. 164 தேவதுதும்பி என்ற எந்த ஆட்டத்திற்குரிய இசைக்கருவின்னு கேட்டிருக்காங்க. சரியா? தேவராட்டத்துக்குரிய இசைக்கருவி. சரியா? இதில் 8லேருந்து 13 பேர் வரைக்கும் கலந்து கொள்ளக்கூடிய மரபு இதுக்கு இருக்கு. சரியா? தேவதுதும்பி உரிமைன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஆண்கள் மட்டுமே ஆடக்கூடிய ஆட்டமும் கூட. சரியா? இதை அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ பார்த்து வச்சுக்கலாம். அடுத்து 165 புனலிடை மூழ்கி பொழிலிடை உளவி பொன்னின் இழையும் துகிலும் பூண்டு கனிமொழி பேசி நீ கழித்திருக்கும் காட்சியினை கண்டு மகிழ்வு பெறும் நிலையில் இருந்தேன் என்று தம்பிக்கு கடிதம் எழுதியவர். சரியா? 10th பழைய புக்கை ஒழுங்காக படிச்சிருந்தோம்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பரிதிமர் கலைஞன்ற பேரறிஞர் அண்ணாவை டிக் பண்ணிகிட்ருப்போம். ஸோ சரியாக பார்க்காம போயிருந்தோம்னா நம்ம வரதராஜனாரா பேரறிஞர் அண்ணாவான்னு யோசிச்சுருந்துருப்போம் இல்லையா? ஸோ 10th பழைய புக்கில் அண்ணாவின் கடிதம் அப்படின்ற ஒரு துணைப்பாடத்தில் இதை அப்படியே கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ அடுத்த கொஸ்டினும் அதே அண்ணாவின் கடிதத்தில் இருக்கக்கூடிய துணைப்பாடத்தில் தான் கேட்டிருக்காங்க. 166 பாருங்கள். இன்று நாம் உணர்கின்றோம் தம்பி, எத்தனை இன்னல்களுக்கு இடையிலே தள்ளப்பட்டிருப்பினும் இந்த பொங்கல் புதுநாளில் மட்டும் நமக்கு ஓர் மகிழ்வு என்று உரையாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதுவும் பேரறிஞர் அண்ணா தான். ஓகேவா? அந்த 3 லைனுக்கு கீழே அடுத்த பேராவிலே இந்த வரிகள் இடம்பெறும். சரியா? 167 பாருங்கள். செரின்யூ மற்றும் லிமர்கியூ என்ற புதிய வடிவங்களில் தமிழ் கவிதைகளை தந்தவர். ஓகேவா? 9th புக்கு ஒழுங்காக படிச்சிருந்தோன்னா தெரிஞ்சிருக்கும் இல்லையா? 9th புக்கில் இருக்குது. கவிஞர் ஈரோடு தமிழன்பன். சரியா? இவருடைய இயற்பெயர் என்ன? ஜெகதீசன். 2004 வணக்கம் வள்ளுவர். நூலுக்காக சாகித்ய அகாடமி வாங்கியிருப்பார் இல்லையா? காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையா இருப்பதும் தமிழே என்ற தமிழோவியம் நூலில் இருக்கக்கூடிய பாடல் இவருடையது தான். சரியா? ஸோ 167 ஆப்ஷன் சி. 168 பாருங்கள். பாவலர் மணி என்று பட்டம் பெற்ற கவிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரியா? கவிஞர் பாவலர் மணி தமிழகத்தின் வெஸ்ட்வொர்த்
புதுமை கவிஞன், தமிழ்நாட்டின் தாகூர், இப்படியெல்லாம் அழைக்கப்படுறது யார்? நம்ம வாணிதாசனார். இயற்பெயர் என்ன? அரங்கசாமி என்கிற எத்திராசலு. சரியா? இவருக்கு ரமி அப்படின்னு ஒரு புனைப்பெயரும் இருக்கு. சரியா? நம்ம வாணிதாசன் ஐயா அவருடைய முதல் பாடல் வந்து பாரதி நான் என்றடா பாட்டிசைத்து ஆடடா அப்படிங்கிற பாடல் வந்து ரொம்ப பிரபல்யமான பாடல். 169வது கேள்வி, கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்தும் சந்தம் எது? ஓகேவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? விலை மாறி மாறி எய்வதால் ஒரு மோசையா? இல்லை. மேகங்கள் ஒன்றோடு ஒன்று உரசும் ஓசையா? கிடையாது. உலக்கையால் மாறி மாறி இடுக்கும் ஓசை. ஓகேவா? அதுதான் அந்த பாட்டு. பார்த்தீங்கன்னா, உறங்குகின்ற கும்பகர்ண உந்தன் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்ற தின்று காண எழுந்திராய் எழுந்திராய் கரங்கு போல விற்பிடித்த கால தூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனிகிடந்து உறங்குவாய் அப்படிங்கிற பாடல் இல்லையா? அந்த அந்த சந்தமே அப்படி தான் இருக்கும். உலக்கையில் மாறி மாறி குத்துற மாதிரி தான் இருக்கும். உறங்குகின்ற கும்பகர்ணா அப்படி தானே வருது. ஸோ உலக்கையில் மாறி மாறி அடிக்கிற ஓசை தான். அப்படியே அந்த பாடலுக்கு மேலே 2 வரி அப்படி இருக்கும். ஓகேவா? 169 ஆப்ஷன் சி. 170வது கேள்வி, பின்வரும் பாடல் எந்த படிம வகையை சார்ந்தது என்பதை கண்டறிந்து சரியானவற்றை எழுதுக. ஓகேவா? யானைத்தன் வாய்நிறை கொண்ட வழி தேம்பு தடக்கை குறும்புகு பாம்பின் தோன்றும். ஓகேவா? இது 12th புக்கு படிமம்ன்ற ஒரு லெசனில் இருக்குது. சரியா? மெய் படிமம். ஸோ இந்த செய்யுளுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, யானை தன் தும்பிக்கையால் எடுத்து வாயில் தனக்கு சாப்பாடு சாப்பிடுது இல்லையா? ஸோ அதை பார்க்கும்போது ஒரு குகைக்குள்ளே பாம்பு நுழையிற மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து இந்த பாடல் வந்து பொருள்படுது. 170 ஆப்ஷன் பி மெய்ப்படிமம். 171வது கேள்வி, கலித்தொகையில் முல்லைத்திணைக்குரிய பாடல்களை இயற்றியவரை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. சரியா? 5 திணைக்குமே எழுதினவங்க பாடினவங்க இருக்காங்க இல்லையா? ஸோ முல்லைத்திணைக்குரியவங்களை கேட்டிருக்காங்க. யார்? நம்ம சோழன் நல்லுருத்திரன். ஸோ முல்லைக்கு சோழன் நல்லுருத்திரன், நெய்தலுக்கு நல்லந்துவனார், மருதத்துக்கு மருத நிலநாகனார், குறிஞ்சிக்கு கபிலர், நெய்தலுக்கு நல்லந்துவனார். சரியா? நம்ம இங்கே எழுதிட்டோமா? சரி, ஓகே. 171 முல்லைத்திணைக்குரியது எது? யார்? சோழன் நல்லுருத்திரன். 172 சிதவல் இச்சொல்லின் பொருள் கேட்டிருக்காங்க. சரியா? சிதவல் இச்சொல்லின் பொருள் வந்து தலைப்பாகை. சரியா? இது 11th தமிழில் குறுந்தொகை. வெள்ளி வீதியாருடைய பாடல். சரியா? அதில் இருக்கக்கூடியது தான். அந்த பாடலில் இருந்து தான் கேட்டிருக்காங்க. சரியா? தண்டுனா தான் ஊன்றுகோல். இது ரெண்டும் அந்த பாடலில் இருக்கக்கூடிய சொற்பொருள். ஓகேவா? 172 சிதவல்னா என்ன? தலைப்பாகை. 173 தெம்மாங்கு பிரித்து எழுதுக. தெம்மாங்கு எப்படி பிரிக்கலாம்? தென் கூட்டல் மாங்குன்னு பிரிக்கலாம் இல்லையா? 173 ஆப்ஷன் பி. 174 எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறைபொருளை உள்ளி துதித்தே உணர்வடைந்து போற்றீரே. இப்பாடலை இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரியா? 174 ஆப்ஷன் பி இடைக்காட்டு சித்தருடைய பாடல். சரியா? எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறைபொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றீரே அப்படின்னு சொல்கிறார். அதுக்கான அர்த்தம் என்ன? எள்ளில் உள்ள இருக்கிற எல்லா இடத்துலையும் எண்ணெய் வந்து நீக்கமர நிறைந்திருக்குமா, அதுபோல் இறைவன் உள்ளத்தில் இருத்தி உணர்வையும் போற்றுக அப்படின்றார். சரியா? எள்ளுக்குள்ள எல்லா இடமும் எப்படி எண்ணெய் பரவி இருக்குமோ அதே மாதிரி மனிதனுக்குள்ள இறைவனுடைய எண்ண ஓட்டங்கள் உணர்வுகள் பரவி இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். சரியா? யார்? நம்ம இடைக்காட்டு சித்தர். 175 திருப்பல்லாண்டு பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரியா?
திருப்பல்லாண்டு பாடியவர் யார்? நம்ம பெரியாழ்வார். சரியா? ஆண்டாளின் வளர்ப்பு தந்தை பெரியாழ்வார் வந்து திருப்பல்லாண்டும் பாடியிருக்காரு, திருமொழியும் பாடியிருக்காரு. சரியா? திருப்பல்லாண்டு வந்து வைணவர்களால் தினமும் பாடப்படுவது திருப்பல்லாண்டு. திருமொழி வந்து 461 பாடல், திருப்பல்லாண்டு வந்து 12 பாடல். சரியா? ஸோ திருப்பல்லாண்டு பாடியவர் பெரியாழ்வார். 175 ஆப்ஷன் சி. 176 தர்மசேனர், அப்பர், வாசீகர் என்னும் பெயர்களை கொண்ட சைவ அடியார் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு? திருநாவுக்கரசர். தர்மசேனர் அப்பர்னு பார்த்தாலே முடிஞ்சு போச்சு. தர்மசேனர் எப்போ சமண சமயத்தை சேரும்போது தர்மசேனன்ற பட்டம் வந்திருக்கும் இல்லையா? 177 தமிழ் 3000 என்றழைக்கப்படும் நூலை இயற்றியவர் யார்? ஓகேவா? எல்லாம் பார்த்தவொடனே அடிச்சிருப்பீங்க. திருமூலர் இல்லையா? 178வது கேள்வி. அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான் இவ்வகை வாக்கியம் கேட்டிருக்காங்க. கடம்பவனத்தை விட்டு நீங்கினான். ஓகேவா? அவராக தானே நீங்கிறாரு. ஸோ 178 ஆப்ஷன் டி தன்வினை. சரியா? கடம்பவனத்தை விட்டு நீங்கிறார், அவராக நீங்கிறார் இல்லையா? ஸோ அது தன்வினை தான். 179 பாருங்க. எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. நான் திடலில் ஓடினேன். நான் தான் திடலில் ஓடினேன் இல்லையா? இதுவும் தன்வினை தான். 179 ஆப்ஷன் சி. ஓடினேன்ட்டு செய்வனை எடுத்துக்கூடாது. நான் திடலில் ஓடினேன். சரியா? தன்வினை. 180 பின்வரும் தொடர் எவ்வகை தொடர் என கண்டறிந்து சரியானவற்றை தேர்க. குமரன் மழையில் நனையாமல் இல்லை. ஸோ இதுலேருந்து என்ன சொல்றாரு? குமரன் மழையில் நனையாமல் இல்லை. பொருள் மாறா எதிர்மறை. சரியா? பொருள் மாறல. குமரன் மழையில் நனைந்தான்றதுக்கும் நனையாமல் இல்லைன்றதுக்கும் எந்த பொருளும் மாறல இல்லை. ஸோ அதுதான் பொருள் மாறாத எதிர்மறை. இல்லைன்னு வந்திருக்குல்ல, பொருள் மாறாத எதிர்மறை தொடர். குமரன் மழையில் நனைந்தான்னு சொல்கிறதுக்கும் குமரன் மழையில் நனையாமல் இல்லைன்றதும் ஒன்று தானே. ஸோ பொருள் மாறலை. ஸோ ஒரு எதிர்மறை. 181 பின்வருவனவற்றுள் அகர வரிசைப்படி எழுதப்பட்ட நவமணிகளை தேர்வு செய்க. சரியா? நீலம் அகர வரிசைன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நீ வராது. கோ 3மே கோமேதகம். அடுத்து நீலம், அடுத்து பவளம், புஷ்பக்கரம். ஓகே, பார்க்க அப்புறம் தான் பூ வரும் இல்லையா? ஸோ ஆப்ஷன் பி. 181 ஆப்ஷன் பி. 182 வினையச்சத்தை கண்டறிக. ஓகேவா? ஈவு. ஓகே, அதுவே முடிஞ்சு போச்சு. 182 ஓடி. ஓடி. ஓகேவா? ஓடிய இது பெயர். ஓடும் வராது. ஓடினான் ஆணும் வராது இல்லையா? ஸோ வினையச்சம் ஈவு. இது ரெண்டுமே நல்லா எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சு அதை வச்சே போட்டிருப்பீங்க. 182 ஆப்ஷன் டி. 183 வினைமுற்றை தேர்வு செய்க. சரியா? வான்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வினைமுற்று எது? வந்தான். சரியா? வந்தனன்னு சொல்லக்கூடாது, அது வந்து முற்றச்சம் ஆகிடும். சரியா? வான்றது சி தான், வந்தான் தான். 183 ஆப்ஷன் சி. 184 கொடுக்கப்பட்டுள்ள வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயரை கண்டு எழுதுக. அறை வினையால் அணையும் பெயர்னு கேட்டிருக்காங்க. அறைதல், அறைந்த, அறைந்தவர். ஓகேவா? ஆப்ஷன் சி. 184 வினையால் அணையும் பெயர் தானே கேட்குறாங்க, அறைந்தவர். ஸோ வினையால் தான் பேர் வருது. 185 இவற்றுள் எது தவறான இணை எதிர்ச்சொல் என்பதை தேர்வு செய்க. இரவு பகல் சரியா இருக்கு. அகலாது போகாது. ஓகேவா? அகலாது அணுகாது தீக்கார்வாய் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு குரூப் 4 கூட இந்த திருக்குறள் வந்து கேட்டிருந்தான் இல்லையா? ஸோ அகலாதுன்னா அணுகாதுன்னு வரணும். சரியா? இங்கே போகாதுன்னு வந்திருக்கு. ஸோ 185 என்னது? பி தான். தன்மை, வெண்மை, விருப்பு, வெறுப்பு எல்லாமே சரியாக இருக்குது. தவறான எது சொல்லியது? ஆப்ஷன் பி. 186 சரியான பிரித்தெழுதப்பட்ட சொல்லை எடுத்து எழுதுக. அருஞ்சி லோதி. ஓகேவா? அஞ்சி லோதின்னு சொல்கிறாங்க.
அஞ்சில் ஓதி எப்படி பிரிக்கலாம்? அம் கூட்டல் சில கூட்டல் ஓதின்னு பிரிக்கலாம். சரியா? 11th புக்கில் இருக்கக்கூடிய ஒரு பிரித்து எழுதுக. அம் கூட்டல் சில கூட்டல் ஓதி அஞ்சில் ஓதி. 187 பின்வரும் சொல்லில் சரியான பிரித்து எழுதும் முறையை எடுத்து எழுதுக. ஓகேவா? செகண்டும் பிரித்து எழுதுக தான் இருக்குது. உன் புதிய விழா. ஓகேவா? உன் புதிய விழா. இது எப்படி பிரித்து எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, உன் கூட்டல் பொதி கூட்டல் அவ்விழா. சரியா? ஆப்ஷன் டி. உன் புதிய விழா, உன் கூட்டல் பொதி கூட்டல் அவ்விழா. இதுவும் 12th புக்கில் இருக்கக்கூடிய பிரித்து எழுதுக தான். 188 வழக்குரைஞராக பணியாற்றிய தமிழ் கவிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரியா? யார்? நம்ம நா. பிச்சமூர்த்தி. சரியா? இயற்பெயர் என்ன? வெங்கட மகாலிங்கம். வேங்கட மகாலிங்கம் எனும் இயற்பெயரை கொண்டவர் தான் என்ன? நா. பிச்சமூர்த்தி. சரியா? வழக்குரைஞராக ஒரு 10 வருஷம் இருந்திருப்பார். இந்து சமய பாதுகாப்புத்துறை அலுவலராக ஒரு 10 வருஷம் இருந்திருப்பார் இல்லையா? தற்கால புதுக்கவிதையின் தந்தை, புதுக்கவிதையின் விடிவெள்ளி, புதுக்கவிதையின் பிதாமகன், புதுக்கவிதையின் தந்தை என்றெல்லாம் நம்ம பிச்சமூர்த்தியை சொல்லலாம். சரியா? பாரதிக்கு பின்பு கவிதை மரபில் திருப்புமுனையை ஏற்படுத்தியவர்னும் நம்ம பிச்சமூர்த்தி ஐயா அவர்களை சொல்லுவோம் இல்லையா? பிஷு ரேவதி என்னும் புனைப்பெயர்களையும் எழுதியிருக்காரு இல்லையா? 189 பொறுத்துக. காந்திய கவிஞர் யார்? நாமக்கல் கவிஞர். 1க்கு 2. ஸோ இதே முடிஞ்சிருச்சு. உண்மை கவிஞர் சுரதா. மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை. கவிஞர் ஏறு வாணிதாசன். சரியா? முன்னாடி கவிஞர் ஏறு கேட்டிருந்தாங்க இல்லையா? அது ஒருவேளை படிக்காமல் இருந்திருந்தாலும் கூட கடைசி டைமில் இதுலேருந்தே கிடச்சிட்டு இருக்கும் இல்லையா? ஸோ அதை படிக்காமல் யாரும் நம்ம இருக்க போகிறதில்ல. ஸோ இருந்தாலும் சொல்கிறேன். ஓகேவா? காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர், ஊமை கவிஞர் சுரதா, மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை, கவிஞர் ஏறு வாணிதாசன். 190 பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். ஓகேவா? இது தெரியாத ஆளே இல்லை இல்லையா? 1969 பாவேந்தர் பாரதிதாசன் ஐயா அவர்கள் பிசிராந்தையர் என்ற நாடக நூலுக்காக சாகித்ய அகாடமி பெற்றிருப்பார் இல்லையா? 191 உணவு உடை அடிப்படை தேவை. அந்த தேவையை பூர்த்தி செய்தாலும் முதல் இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர் யார்? அறிஞர்